ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தாங்க. ரொம்ப நாள் வீட்டில் இருந்து என்னமோ மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு மெரினா பீச்சுக்கு வந்திருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது மெரினா பீச். அவ்வளோ க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் போயிருந்த நேரம் சாட்டர்டே, சரியான கூட்டம். அண்ட் என்னாலையும் நடக்க முடியல. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பீச் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஒரு 2 டேஸ் கழித்து எடுத்ததுங்க. ஆர்த்தி ஊர்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவள் ஒரு 2 டேஸ் லீவுக்காக வந்திருந்தப்போ அவளுக்கு லேப்டாப் எடுத்தாச்சுங்க. ஏன்னா ஃபோனில் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா. மஸ்ட்டும் கூட அவளுக்கு. அதனால் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு குரோமா தான் போனோம். குரோமாவில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாததுனால நாங்கள் நேரடியாக ஹெச்பி பிராண்ட் ஷாப்புக்கு போயிட்டோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் உள்ள சாந்தி காலனிக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குரோமாவில் போனோம். ஸோ குரோமாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹெச்பின்னு தனி கடையே ஒன்று இருக்குது லேப்டாப்புக்குன்னு. பர்டிகுலரி ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே ஹெச்பிக்குன்னு ஒரு பிராண்டு ஷாப் இருக்குது சின்னதாக. ஸோ அங்கே பார்த்தோம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால ஆர்த்தியோட அப்பா பிரேம் 3 பேரும் போய் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் காரில் ஏன் உட்காந்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குரோமாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதாக இருந்துச்சு. லிஃப்ட் இருந்தது, நாங்கள் அதை கவனிக்கல. ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கிறதுனால நான் கார்லேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி லேப்டாப் அவங்களுக்கு முக்கியமாக ப்ராஜெக்ட் தேவைப்படுறதுனால ஸோ அது ஜிபி ரேம்ப் அதெல்லாம் அவங்களுக்கு தான் புரியும். ஸோ அதனால் நான் கார்லேயே உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, குரோமாவில் நம்ம போய் வாங்குறத விட இங்கே ஹெச்பிக்குன்னு தனி பிராண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிது. அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக சில பொருட்களை நம்ம வாங்கிக்க முடியும். அதனால் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸையும் கம்பேர் பண்ணோம், இன்ச்சஸ் கம்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் பேக் மட்டும் தான் தரேன்னு சொன்னாங்க. இங்கே பேக் வித் பவர் பேங்க்கும் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து இங்கே நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி முடித்தோடனே கம்மிங் 5th ஆர்த்திக்கு பர்த்டே. ஸோ இதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி ஃப்ரைடே வந்ததோ அதே மாதிரி ஓணம் ஃப்ரைடே வருது 5th அன்னைக்கு. ஸோ அதனால் 3 நாள் தொடர்ந்து லீவ் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே போகலாம், திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பாப்பாவுக்கு இங்கேயே ட்ரெஸ் வாங்கிடலாமா, அவள் போகும்போதே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமா, இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு இருப்பா. டியூஸ்டே ஈவினிங் கிளம்புறா. ஸோ அதனால் அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சின்ன வீடியோஸ் நான் அங்கங்கே போகும்போது எடுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நடக்கும் போது கீழே கவனமாக பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃபுல்லி கான்சன்ட்ரேட் என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து என்னென்ன இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு அப்படின்னு இந்த விலாகில் கொடுக்குறேன். ஓ, வித் பேக்கே கொடுத்துட்டேன். டிக்கில வைக்கிறாங்க. ஏங்க பதறீங்க? ஏங்க இங்கே வச்சலாமா? அவ்வளோ பெரிய இதுவாமா? அதான் ஏன்பா நல்ல வேலைங்க. பர்ச்சேஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அண்ணா நகரில் தலப்பாக்கட்டில் சாப்பிட்டு முடிக்கிற மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டக்குன்னு காரில் ஏறி வந்தாச்சு. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்கு, அதே மாதிரி வெயிலும் நல்லா அடிக்குது. அண்ட் நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு டெலிவரி வந்திருந்ததுன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா சீரம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்போவுமே பர்பிளில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ டெலிவரி ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ என்னென்ன சீரம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அது தனி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் பார்சலில் ஓப்பன் பண்ணுறது ஈகராக இருக்கணும்னு நான் தெரியாது. ப்ரூஸி ரொம்ப ஈகராக இருப்பான். வா நீ ஓப்பன் பண்ணுறியா? அம்மா ஓப்பன் பண்ணட்டுமா? ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் பர்பிளில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும் எனக்கு. ஸோ ரெகுலராக நம்ம ஆர்டர் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச பிராண்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ மாஸில் நான் என்ன வாங்கினேன்னா ஐப்ரோ பேலட் வாங்கினேன். நான் எப்போவுமே கம்மியான ரேஞ்சில் தான் வாங்குவேன். ஸோ இதுவுமே கம்மி தான், ஒரு 250 சம்திங்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். ஆமாம்,
இங்கே பாருங்கள் 249. ஓவரால் எனக்கு எல்லாமே சேர்த்து வந்து 705 வந்துச்சு. ஸோ இது வந்து நல்லா இருக்கும்ன்ட்டு நிறைய ரிவ்யூ பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். மேக்ஸிமம் நிறைய ரிவ்யூ பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், அது உண்மையிலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வாங்கும் போது ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேபி மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் இது ரிவ்யூ பார்த்து தான் வாங்க, நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃபேஸஸ் கனடாவில் வந்து நெயில் ரிமூவர் வாங்கினேன். இதுவுமே வந்து 4.5 ஸ்டார் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த நெயில் ரிமூவர் வாங்கினேன். அது இதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது இது கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்லைசிங் மாதிரி வரும்ல ஒரு பாக்ஸில், அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ண ஒரு 30 கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து காட்டன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி காட்டன் பால்ஸ் வந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அதில் இல்லை, பர்பிளில் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்ததுனால அது வாங்க முடியல. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேம்டாப்பில் நான் வந்துட்டு ரெட்டினால் அண்ட் கோஜிக் ஆசிட் வாங்கியிருந்தேன். ரெட்டினால் வந்து 40+ இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். கோஜிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்லாம் ரெடியூஸ் ஆகும். அண்ட் அங்கங்கே பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் ஈவன் டோன் ஆகும். உண்மையிலே இது வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்னஸாக ஆகும். நான் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீரம் வந்து மஸ்ட்டுங்க. அது ஹேருக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி, சீரம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரெட்டினால் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை கோஜிக் ஆசிட் வந்து வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டினால்லே எனக்கு வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் என்னென்ன யூஸ் பண்ணுற அஃபோர்டபுள் ரேஞ்சில் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு தனி வீடியோ நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே வந்துட்டு நான் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட் ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ அது வந்து தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். மேபி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு ஒத்துக்கலாம், ஒத்துக்காமவும் போகலாம். ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ வந்துட்டு ஓல்டு வீடியோ தான். இதுக்கப்புறம் எல்லாமே நியூ வீடியோஸாக தான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். பாய்.